विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयम् करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारः तु अन्धकारो वै ऋकारः तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ओम आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ओम शान्तिः शान्तिः शान्तिः। ओम स य एतदेवं विद्वान् साधु सामेत्युपास्ते अभ्यासः हयदेनं साधवः धर्माः आचगच्छेयुः उपचनमेयुः। சாமத்தை மொத்த சாமமா இன் இட்ஸ் என்டையரிட்டி உபாசிக்கிறது அப்படிங்கிறது விசேஷம். அதனால இந்த 2வது அத்தியாயத்துல சமஸ்த சாமோபாசனை சொல்லப்படுது. சமஸ்த சாமத்தை முதல்ல அடிப்படையா மொத்த சாமமுமே மங்களஸ்வரூபம். சாமம்னாலே சாது மங்களம் அப்படின்னு உபாசி அப்படின்னு இங்க ஆரம்பிக்கிறது. ஸ்வசம்வேத்தியம் சாம தன்னால் அறியப்படக்கூடியதுன்னு அர்த்தம். அந்த சாதுவாக மங்களகரமான வஸ்துவாக அறியறதுக்கு இந்த சாமங்கிற பெயர்லயே சாமன்ற பதம் சாம அப்படின்னு சொன்னாலே நல்லது அப்படிங்கிற ஒரு பிரயோகம் உலகத்துல இருக்கு. அப்ப நீ சாதாரணமாவே சாமங்கிற பதத்துல ஒரு நன்மைய உன் மனசுல இருக்கிறதுனாலதான் நீ பிரயோகம் பண்ற இல்லையா? சாதாரணமா ஒரு நல்லது நடந்துன்னா அது சாமம், நீ சொல்ற விஷயம் சாமம் அப்படின்னு சொல்றோம்னா அப்போ ஒரு ஃபண்டமெண்டலி ஒரு கனெக்ட் இருக்கு. சாமம்ங்கிற அந்த வார்த்தைக்கு நல்லதுங்கிற ஒரு அர்த்தம் உனக்கு ஏற்கனவே இருக்கு. அப்போ இங்க அபிதேயமா இருக்கக்கூடிய அந்த கானம் அபிதானம் சாமங்கிறது ஒரு பெயர். ஏற்கனவே சாமங்கிற பெயர்ல எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சா ஆ அமா அப்படிங்கிறது, அதே மாதிரி உத்கீதத்துல உத்து கீ ஹம் இதெல்லாம் பெயரை மட்டும் வச்சு. ஏன்னா இந்த ஒரு கேள்வி வரலாம், ஏற்கனவேதான் மொத்தமா உத்கீதத்துல உபாசனை பண்ணமே, மொத்தமா சாமம்ங்கிறதுல அதெல்லாம் அந்த பெயர் நாமத்தை மட்டும் வச்சு பண்ணும். இங்க அந்த நாமங்கிறது அபிதானம், அபிதேயமா இருக்கக்கூடிய அந்த மொத்த உண்மைய சாமத்தையே சாம கானத்தையே இப்ப மங்களமாக பாரு. சாமம்ங்கிற அந்த பெயர் அல்ல, சாம வேதத்தையே சாதுன்னு பாரு அப்படிங்கிற உபாசனை தான் இங்க சொல்லப்படுது. அதனால அந்த சாமங்கிற பதம் உனக்கு ஏற்கனவே ஒரு மங்களம்ன்ற நன்மை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல உபயோகப்படுறது. இப்ப நீ அந்த நல்ல தன்மைங்கிறத அபிதேயமாக இருக்கக்கூடிய அந்த கானத்துல ஆலம்பிச்சு உபாசி. இன்ஃபேக்ட் பின்னாடி சொல்ல போறாரு, என்ன வேணா நீ உபாசிக்க முடியாது, ஸ்ருதி என்ன சொல்றதோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் உபாசி. ஏன் இங்க சாதுன்னு உபாசிக்கணும்னு நம்ம எப்படியும் கேள்வி கேட்க வேண்டியதில்லை. கேள்வி கேட்கறதுக்கும் நமக்கு இங்க கான்டெக்ஸ்டே கிடையாது. ஏன்னா நம்மளா பண்ற உபாசனை நம்ம எதை வேணா பண்ணிட்டு போயிடலாம்.
என்ன வேணா தியானம் பண்ணலாம், அதை யாரும் கேள்வி கேட்கப்படுறது. பட் வேதம் சொல்ற பலன் வேணும், பிரம்ம ஞானத்தை தேடி நம்ம வரோம் அப்படின்னா பிரம்ம ஞானம்ங்கிறது வேதம் சொல்லியிருக்கு. அப்போ அதுக்கான வழிமுறைகளும் வேதம் சொல்றதுக்கு அனுகூலமா தான் நம்ம பண்ணணும். ஏன்னா அதனுடைய திருஷ்டி தானே சர்வம் பிரம்மைவங்கிற சாஸ்திர திருஷ்டி தான் சர்வம் பிரம்மைவங்கிறது. சர்வம் கலு இதம் பிரம்ம அப்படின்னு சொல்லுதே, அது சாஸ்திரம் தானே சொல்றது. அப்ப சாஸ்திரத்தினால சாஸ்திரீக கம்யம் அப்படின்னு பெயர். இந்த ஞானமே சாஸ்திரத்து வழியாக மட்டும்தான் அடையப்படக்கூடியதுங்கிறதுனால அப்ப அதுக்கான வழிமுறைகள் எது சொல்றது? சாஸ்திரம் தான் சொல்றது. யாரோ ஒருத்தர் கூட அன்னைக்கு சாஸ்திரம்னா என்ன சொல்ல வரேன்னு கேட்டாரு. ஏன்னா நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ் இது ஒரு பெரிய ப்ராப்ளம். கண்டினியூஸா நம்ம கிளாஸ் கேட்கறவாளுக்கு விஷயம் வேற, புதுசா வர்றவாளுக்கு பல வார்த்தைகளுக்கே அர்த்தம் புரிய மாட்டேங்குது. அண்ட் ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி வேற அதை அர்த்தம் பண்ணிட்டுறான். அது கேள்வி கேட்கும் பொழுதுதான் நமக்கு புரியுறது, ஓ இந்த ஃபண்டமெண்டல் விஷயத்திலேயே பிரச்சனை இருக்கு. சாஸ்திரம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்கிறார். ஐ திங்க் நம்ம இங்க இருக்கிறவர்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஞானம்னா நாலேஜ்னு எடுத்துட்டுறான். பொதுவா இங்க நம்ம முக்காவாசி டைம் ஞானம்னு சொல்றத வெறும் பிரதீத்தியை தான் சொல்றோம். வெறும் ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெகக்னிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், டைரக்ட் பர்செப்ஷனை ஞானம்னு சொல்றோம். ஞானம்ங்கிற பதம் பல அர்த்தத்துல வரும் சம்ஸ்கிருதம். இப்ப இங்க துணி இருக்குன்னு நான் பாக்குறேன்னா அது துணி ஞானம்னு சொல்லிடுவோம், அவ்வளவுதான். இட்ஸ் நாட் நாலேஜ் அபவுட் இந்த துணி என்னங்கிற நாலேஜ் அவ்வளவு டீப்பா போறது கிடையாது ஞானம். பட் இங்க ஹிந்தியில இருக்க முக்காவாசி பேருக்கு ஞான் அப்படின்னா அர்த்தமே வேற. அப்போ அவளால புரிஞ்சிக்க முடியறது இல்லை, வேற மாதிரி புரிதல் போயிடுது. எனிவே நம்மளால சாஸ்திரம்னா என்னன்றது சொல்ற அளவுக்கு இருக்கு. அதுதான் சொல்றேன். நம்ம ஊர்லயே இப்ப சாஸ்திரம்னா அதுக்கு வேற கன்னோட்டேஷன் இருக்கு. சாஸ்திரப்படின்னு நம்ம முன்னோர்கள்லாம் யூஸ் பண்ணது மோஸ்ட்லி ரிச்சுவல்ஸுக்கு தான். ஸோ அங்கேயுமே சாஸ்திரம்ன்றது ஒரு நெகட்டிவ் கன்னோட்டேஷனே வந்துருக்கு நம்ம ஊர்ல. சாஸ்திரம்னா ஏதோ ஒரு டாக்மா அப்படின்ட்டு அப்படி கிடையாது. இங்க நம்ம சாஸ்திரம்னு சொல்லும் பொழுது இந்த உபனிஷத் வேதத்துல இருக்கக்கூடிய இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய போர்ஷனை நம்ம சாஸ்திரம்னு. தஸ்மாத் சாம சாது சப்தையோகோ ஏகார்த்தத்துவம் சித்தம் முடிச்சார் 3வதோட பாஷ்யத்துல. இப்போ இங்க பலம் சொல்றார். சயா ஏதது ஏவம் வித்வான். வித்வான்னா இங்க உபாசிக்கிறவன் அர்த்தம். ஜெனரலா வித்வான்னு சொல்லும் பொழுது அறிந்து கொள்கின்றவன் அர்த்தம். இங்க யார் ஒருவன் இந்த மாதிரி ஒரு உபாசனையை அறிந்து புரிந்து கொண்டு உபாசிக்கிறானோ, இந்த மாதிரி உபாசனையை தெரிந்து கொண்டவன், சாது சாம இதி உபாஸ்தே, இந்த மாதிரி சாமமே மொத்தம் மங்களஸ்வரூபம்னு யார் உபாசிக்கிறானோ அவன் அபியாசா ஹயதேனம் சாதவஹா தர்மாஹா. ஆஷுனா உடனே அபியாசோ பலர்க்குது. அபியாசோ ஆசுதோஷின்னு அதனாலதான் பகவானுக்கே பெயர். பரமேஸ்வரனுக்கும் ஆசுதோஷின்னு பெயர், பிள்ளையாருக்குமே ஆசுதோஷி. இவெல்லாம் பிரார்த்தனை பண்ண க்ஷணத்துல பலனை கொடுக்கக்கூடியவர்கள். அப்படின்னு கால தாமதம் கூட கிடையாது. அதனால ஆசுதோஷ் ஏன்னா உன்னுடைய அந்தர்யாமியாகவே இருக்கிறதுனால நம்மளோட பிரார்த்தனைக்கும் அது பகவானால கேட்கப்படுறதுக்கும் கால இது கிடையாது, வித்தியாசம் கிடையாது. எந்த க்ஷணம் பிரார்த்தனை பண்றோமோ அந்த க்ஷணமே பிரார்த்தனை அனுகிரகிக்கப்படுறது. அப்படிங்கிறதுனால ஆசுங்கிறது உடனே, இம்மீடியட்லி. அபியாசோ, அதனால்தான் பாஷிகார க்ஷிப்ரம்னு போடுறார். அவளுக்கு உடனே கிடைக்கிறதாம். என்னது? எது ஏனம் சாதவஹா தர்மாஹா, மங்களமான பலன்கள். சோபனம்னு அர்த்தம் சாதவஹானா இந்த இடத்துல. ஏன்னா சாதுவாக நீ வேதத்தை உபாசிக்கிறதுனால அந்த சாது பலன்கள், வேதத்துல சொல்லி இருக்கக்கூடிய மங்களகரமான பலன்கள் கச்சேயுகு, உன்னை அடையிறது. உபச்ச நமேயுகு அப்படின்னா உன்னை வணங்கி அடைகிறது. அந்த அளவுக்கு இது ரொம்ப உயர்வான உபாசனைன்னு சொல்றது வேதமே. அத்தஹா சகாயா கஷ்டித் சாது சாம இதி சாது குணவத் சாம இதி உபாஸ்தே.
சாது குணவத்துன்னு உபாசிங்கிறார் பாஷிகாரர். சாது சாமம் மங்களம்னு உபாசிக்கிறது நம்ம சொன்னோம். இங்க மங்களத்தன்மையுடையது, குணவத்துவம். சாதுவே சாமன்றது ஒண்ணு, சாது தன்மையுடையது சாமங்கிறது இன்னொரு விதமான ஒரு விஷயம் இல்லையா? சோ பாஷிகாரர் சாது குணவத் சாம, குணவத்துன்னா குணத்தை உடையதுன்னு அர்த்தம். குணவான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி குணவத்து நியூட்ரல் ஜென்ரா இருக்கிறதுனால சாது குணவத் சாம இது உபாஸ்தே சமஸ்தம் சாம சாது குணவத் வித்வான். மொத்த சாமமுமே மங்களத்தோடது, மங்கள குணத்தை உடையதுன்னு யாரு தெரிந்து வாசிக்கிறாளோ தஸ்ய ஏதத் பலம், அவளுக்கு இந்த பலன். அபியாசோக க்ஷிப்ரம், க்ஷிப்ரம்னா உடனே, க்ஷிப்ரம் பவதி தர்மாத்வா சஸ்வத் சாந்திம் நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதிலாம் சொல்றாரு கீதையில பகவான். க்ஷிப்ரம் க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே, அந்த இடத்துலாம் க்ஷிப்ரம் வருது. எத் ஹீதி கிரியா விசேஷணார்த்தம், அந்த அட்ஜெக்டிவாக சொல்லப்படுறது எத்து. எத்து ஏனம் உபாசகம் சாதவஹ சோபனாஹ தர்மாஹ ஸ்ருதிஸ்மிருதி அவிருத்தாக ஆகச்சேயு. அவர்களை தர்மங்கள் வந்து அடையும். என்ன தர்மங்கள்? ஸ்ருதிஸ்மிருதி அவிருத்தாக தர்மான்னு சொல்லிட்டார். எதெல்லாம் ஒருத்தனால அனுபவிக்கலாம், இங்க தர்மாங்கிறது புண்ணிய விசேஷம். அவர்களுக்கு நல்ல தன்மைகள் வந்து அடையும், அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அனுகிரகங்கள் கிடைக்கும். யோகக்ஷேமம் வகாமியம்னு பகவான் அதனாலதான் சொல்றாரு. இந்த மாதிரி ஆத்ம உபாசனை ஞானத்தை ஆசிரியக்கிறவாளுக்கெல்லாம் எல்லா விதமான விஷயங்கள் பகவானே பார்த்துக்கிறேன்னு சொல்றார். ஸ்ருதி சம்மதமான விஷயங்கள் வந்து அது பாட்டு வந்து சேர்ந்து குருநாதர் அவரெல்லாம் உட்கார்ந்த இடத்துல எல்லாம் வந்துட்டே இருக்கும். சுவாமிகள் வந்து சங்கல்பம் பண்ணா போறோம். பிரத்யட்சமா நான்லாம் பார்த்திருக்கேன். அதெல்லாம் அவர் ஒரு விஷயம் சங்கல்பம் பண்ணா அது எங்கேருந்தோ அதுக்கு வந்து அது நடந்துட்டு. அப்படி ஒரு தன்மை அது கொடுக்கறது வேதத்தினுடைய ஒரு விசேஷம். ஏன்னா அது அவர் நம்பவே நம்பினார். அவர் குருநாதர் வந்து பொண்ணுக்கு வந்து இது தீட்சை எடுத்து கொடுக்கும் பொழுது அவர் தான் சொன்னார், இந்த உபாசனை நீ பண்ணிட்டே வந்தேன்னா, மந்திர தீட்சை கொடுக்கும் பொழுது இதை பண்ணிட்டு வந்தா நீ என்ன சொல்றியோ அது நடக்கும், பலிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். என்ன நினைக்கிறையோ அதுபடி நடக்கிற ஒரு தன்மை, அதுக்கு பேர் சித்தின்னு பேரு அப்படின்னு அவர் ரொம்ப உயர்வு நிவர்த்தி சொல்றவர் கிடையாது. சுவாமிகள் வந்து ஒரு விஷயத்தை சும்மாவானும் வந்து தீர்த்திலாம் சொல்ல மாட்டார். ரொம்ப கரெக்டா எதுவோ அதுதான் சொல்லுவார். அப்ப அவரே அது மாதிரிதான் சொன்னார். அப்ப அவருடைய அனுபவ சித்தி அதுல இருந்ததுனாலதானே அவர் அப்படி சொல்றார். நானுமே பார்த்திருக்கேன் அதுல. அந்த ஒரு விஷயம் வந்து உபாசனா பலன்கள், இந்த வாஞ்சித பலன் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஸ்ருதி உபாசனைகள்லயோ இந்த ஞான ஆசிரியத்திலயோ இருக்கு. ஏன்னா இந்த நை கல்யாணகிருத் கஷ்டித்து துர்கதிம் தாத்த கச்சதின்னு கீதையில சொல்றார். இந்த மங்களகரமான இந்த ஞான விஷயத்தை யார் ஆசிரியிக்கிறானோ அவன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் துர்கதி அடையறதே இல்லை அப்படின்னு கீதாச்சாரியனோட வாக்கியம். ஏனம் உபாசகம் சாதவஹா சோபனாக தர்மா ஸ்ருதி ஸ்மிருதி அவிருத்தாக ஆகச்சேயு. இந்த வேதத்துக்கு அவிருத்தமான நன்மைகள் எல்லாம் அவனை வந்து சேர்றது அப்படின்னு சொல்றது. ந கேவலம் ஆகச்சேயு உபச்ச நமேயு உபநமேயுஷ்ச ஓக்கியத்வேன உபதிஷ்டேயு. உபநமேயுங்கிறதுக்கு பாஷிகாரர் போகியத்வேன உபதிஷ்டேயு, அனுபவிக்கக்கூடியதாக. ஏன்னா ஒரு விஷயம் வந்து அடையிறது மட்டும் இல்ல, அதை அனுபவிக்கின்ற ஒரு சந்தர்ப்பம், ஒரு தன்மை நமக்கும் இருக்கணும் இல்லையா? பொருள் நிறைய வந்துடுது, காசு நிறைய இருக்கு, ஸ்வீட் பாக்ஸா வருது, அவனுக்கு சுகர் இருந்ததுன்னா என்ன பிரயோஜனம்? சாப்பிட முடியாது. அதனால ஒரு விஷயம் வர்றது, ஒரு போக்கியத்துவமும் அதுக்கு தேவை. அனுபவிக்கப்படக்கூடிய
ஒரு கெப்பாசிட்டி சந்தர்ப்பங்களும் இருக்கணும். ஸ்வீட் வந்திருக்கு, மைண்ட்ல வந்து வேற ஏதோ துக்கம் இருக்குன்னா ஸ்வீட் அனுபவிக்க முடியாது. உடம்பு ஹெல்த்தும் நல்லா இருக்கணும், மைண்டும் ப்ராப்பரா இருக்கணும், லீஷர் இருக்கணும். இன்னர் லீஷர் இருந்தாதான் உலகத்தை அனுபவிக்க முடியும். இந்த சாஸ்திரங்கள் படிக்கிறதுல அது ஒரு அவாந்தர பலன். ஒரு இன்னர் லீஷர் டெவலப் ஆகுது இல்லையோ, அந்த இன்னர் லீஷர் டெவலப் ஆச்சுன்னா அவனுக்கு வந்து இன்னும் பெட்டரா வந்து எய்ஸ்தட்டிக்ஸ் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி வரும். இப்போ அந்த காலத்து சினிமா 1930s மூவிஸோ 40s மூவிஸோ இல்ல வந்து அப்ப இருக்கிற மியூசிக் கேட்டா நமக்கு வந்து இப்போ ஒரு மாதிரியா இருக்கு, என்னடா இவ்வளோ ஸ்லோவா போகுதுன்ட்டு. ஆனா ஒரு விஷயத்திலயும் அந்த ஸ்லோனஸ்லயும் ஒரு எஸ்தெட்டிக் இருக்கு. அதை அனுபவிக்கிற லீஷர், இன்னர் லீஷர் பீப்புள்கிட்ட இருந்தது. டைம் நிறைய இருந்தது. அந்த நம்மளோட பால்யத்திலே நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அப்ப வயசானவரோட எனக்கு 10 வயசு வரைக்கும் இருந்தவர்களோட அந்த மாதிரி மக்கள்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அவளுடைய அப்ரோச் எல்லாமே ஒரு லீஷர்லியா இருந்தது இல்லையா? ஏன்னா ஆக்டிவிட்டிஸ் கம்மி உலகத்துல, நடக்கிறதுலாம் அதனுடைய பேஸ்ல மெதுவா தான் நடந்துட்டு இருந்தது. பட் ஆனா இன்னர் லீஷரும் பீப்புளுக்கு இருந்ததுனால கொஞ்சம் ரிச்னஸ் எதெல்லாம் அவ அனுபவிச்சாலும், இப்ப லிட்ரேச்சர் எடுத்துட்டா அப்ப இருந்த ரிச்னஸ் இன்னைக்கு இருக்கோ, இல்ல மியூசிக் எடுத்துட்டா அப்ப இருந்த ஒரு ரிச்னஸ் இருக்கோ, ஒரே அவசர மியூசிக் தான் இருக்கு. எல்லா விஷயத்துக்குமே அப்போ ஒரு ஸ்லோ இன்னர் லீஷர் இருந்ததுன்னு பாக்குறோம். அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு இன்னர் லீஷர் இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அனுபவிக்கின்ற ஒரு தன்மையும் இன்க்ரீஸ் ஆகுது, இன்னும் டீப்பரா இருக்கு, ரிச்னஸ் இருக்கு. லோகேஷு பஞ்சவிதம் சாம உபாசித பிருத்திவி ஹிங்காரஹ அக்னிஹி பிரஸ்தாவஹ அந்தரிக்ஷம் உத்கீதஹ ஆதித்ய பிரதிஹாரஹ தியௌர் நிதனம் இதி ஊர்த்வேஷு. இங்க இந்த பஞ்சபக்தி பஞ்சவிதம் இங்க சொல்லப்படுறது. இதுதான் பஞ்சபக்தியான்னு நம்ம செக் பண்ணணும். அது நான் நேற்றுக்கு சொன்னேன், அதை நான் இன்னும் பார்க்கல. பட் இந்த அஞ்சும் கூட இதுவும் ஒரு 5 விதமாக இங்க பிரிச்சு சாமத்தை 5ஆ பிரிக்கிறது. ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பிரஸ்தாவ பிரதிகாரம்ங்கிறது பக்தின்றது தான், உத்கீதம்ங்கிறதும் ஒரு பக்தின்றது பார்த்தோம். ஸோ இது கூட பஞ்சபக்தியா இருக்கலாம். ஸோ ஹிங்காரம் ஒண்ணு, பிரஸ்தாவம், உத்கீதம், பிரதிகாரம், நிதனம், இப்படி 5 விதமாக பிரியறது சாமம். அந்த 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 5 விதமாக பிரிச்சு அதை உபாசி அப்படிங்கிறதா. அந்த 5 என்னென்னா 5 சொன்னோம், அதை எப்படி உபாசிக்கணும்? லோகேஷு பஞ்சவிதம் சாம உபாசித்த 5ஆக பிரிச்சு உபாசி. பிருத்திவி ஹிங்காரஹா, ஹிங்காரமா பிருத்திவின்னு, ஹிம்ன்றது தனியாக முதல்ல வருது 5ல் ஒண்ணு. அதாவது பிரஸ்தாவத்துக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த பிரஸ்தாவ பிரதிகாரத்தை வந்து உபாசிக்கிறது பார்த்தோம், பிரஸ்தாவ உத்கீத பிரதிகாரம். ஆனா அதோட இங்க வந்து ஹிங்காரமும் நிதனமும் சேர்க்கப்படுவது, சேர்த்தா அது சமஸ்த சாமமாகிறது. அது ரெண்டும் இல்லாதனால ஏற்கனவே பண்ண உபாசனை சமஸ்த சாம உபாசனம்னு எடுத்துக்க முடியாது. இப்ப பண்றது சமஸ்த சாம உபாசனம். பிருத்திவிய அங்க ஹிங்காரமாக உபாசி, இல்ல ஹிங்காரத்தை பிருத்திவியா உபாசி. அடுத்தது அக்னி பிரஸ்தாவம்ங்கிறது, பிரஸ்தாபத்தி வந்து அக்னி ஏன்றதெல்லாம் இப்ப பாஷிகாரர் சொல்ல வர்றார். உத்கீதம் அந்தரிக்ஷம், பிரதிகாரம் வந்து ஆதித்யன். இந்த அக்னி அந்தரிக்ஷம் ஆதித்யன் ஏற்கனவே நம்ம 1வது அத்தியாயத்திலேயே பார்த்தோம். உத்கீதம்ங்கிறதுலயோ இல்ல சாமங்கிறதுலயோ இந்த இந்த 3 சொல்லப்பட்டது, சூரியன், ஆகாசம் மற்றும் அக்னி, இந்த 3. இங்க அந்தரிக்ஷம்னு சொல்றாரு, அதேதான். இது தவிர நிதனத்தை தியௌஹு, நிதனம், நிதனத்துல வந்து தியௌங்கிறது ஹெவன்ஸ், ஓகே, சொர்க்காதி லோகங்கள். இதை வந்து உபாசி. திருப்பியும் நம்ம என்ன பார்க்கிறோம் இங்க? சமஷ்டி உபாசனை தான். இந்த வைதிக உபாசனைக்கும் மற்ற விதமான யோக உபாசனை அந்த மாதிரி இருக்கும், இதான் பேதம். இங்க வந்து சமஷ்டியை தான் வந்து உபாசிக்க சொல்றது எப்பவுமே. இங்க திருஷ்டியே சமஷ்டி திருஷ்டி தான். அதனாலதான் இதுக்கு உப ஆசனம்னு பெயர். ஏன் உப ஆசனம்? கிட்டத்தட்ட அதுக்கு எடுத்துன்னு போறதுன்னு அர்த்தம். வாஸ்தவத்துல சர்வம் பிரம்மைவங்கிறது ஞப்தி பிரம்மம், சைதன்யம் தான் பிரம்மம், அதுவே சர்வ வியாபிங்கிற ஞானம் ஏற்படுறதுனாலதான்
பிரம்மஜானம். அகமேவ இதம் சர்வம் மயா தத்தம் இதம் சர்வம்னு நம்மளே பாக்குறது. ஈஸ்வரனால தத்தம் வியாப்தம் இல்லை, நம்ம ஆத்மஸ்வரூபத்தினாலேயே எல்லாம் வியாபிக்கப்படுறது அப்படிங்கிறத பாக்குறதுதான் பரமார்த்த ஞானம், பிரம்ம ஞானம். இங்க அதுக்கு கிட்ட போய் உட்கார வைக்கிறது உப ஆசனம். எப்படி குணத்தோடு எல்லாம் ஒண்ணுதான், சகுணமாக, அதுதான் சகுண பிரம்மம், ஈஸ்வரனா பாரு எல்லாத்தையும் சொல்றது. அத்தனையும் வித்து நீ இப்போ உன்னால நிர்குண சுரூப ஞானம் உனக்கு ஏற்படுறதுக்கான ஒரு அவகாசம் இன்னும் வரல. எப்போ உனக்கு உபதேசம் வருதோ, எப்போ பக்குவம் வருதோ அப்ப ஞானம் ஏற்படும். இப்போ நீ என்ன பண்ணலாம்னா, குணத்தோடு இங்க இருக்கிற அத்தனையும் மொத்தமும் சேர்த்து ஒரே வஸ்து தான் அப்படின்ற பாக்குறது தான் இந்த உபாசனம் பண்றது. அப்போ அந்த இங்க இருக்கிற பிருத்திவி, அதுக்கு மேல இருக்கிற அக்னி ஹீட், ஏன்னா அக்னின்றது இங்க யஜ்ஞம் பண்றானோ இல்லையோ, காமவேதிங்கிற பொழுது எதிர்க்க அக்னி தெரியாது. காமம் பாடும் பொழுது அங்க முக்கியமா இருக்கிறது என்ன, எதிர்க்க அக்னி தானே இருக்கு. அதனாலதான் முக்கியவாசி இந்த உபாசனையில அக்னி வந்துடுறது. பிருத்திவிக்கு மேல என்ன இருக்குன்னா அக்னி. உனக்கு கீழே இருக்கிறது எல்லாம் பிருத்திவியில அடங்கிடுது. உனக்கு நேரம் இருக்கிறதுல பிரதானமா இருக்கிறது எது, அக்னி. அதுக்கு மேல இருக்கிறது என்ன, ஸ்பேஸ். அதுக்கு மேல சூரியன். சூரியனை தாண்டி என்ன இருக்கு, சொர்க்காதி லோகங்கள். எல்லாம் முடிஞ்சு விடுத்தா சமஷ்டி வந்துடுத்து. உனக்கு கீழே இருக்கிறது கவர்டு, உனக்கு எதிர்க்க இருக்கிற அக்னி கவர்டு, உனக்கு தலைமையில இருக்கிற ஆகாசம் கவர்டு, அதுக்கும் மேல நீ பார்க்கக்கூடிய சூரியன் கவர்டு. சூரியனுக்கு அப்பால் இருக்கக்கூடிய லோகங்கள் எல்லாமும் கவர் ஆயிடும். ஸோ இப்ப அந்த சாமத்துல நீ என்னத்தை பாக்குற, எல்லாத்தையும் சமஷ்டியும் நீ பாத்துற ஒரே விஷயமா. இப்ப எதை நம்ம விட்டுறோம்னா, இங்க உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கானே அவனை மட்டும் விட்டுறோம், அதை தவிர மத்த எல்லாம் கவர் ஆயிடும். இதுதான் உபாசனை. கிட்டத்தட்ட கொண்டு போயிட்டு சொல்லி இப்போ என்ன மிச்சம் பரபிரம்மத்துல, இந்த நான்ற ஒண்ணுதான் மிச்சம். நானை தவிர மத்த எல்லாத்தையும் இங்க சமஷ்டியில சேர்த்தாச்சு. அப்ப இந்த உபாசனை, அதனாலதான் இதுக்கு உபாசனம். அந்த சமஷ்டி பாக்குறதுங்கிறது சமஷ்டியாக நீ ஆலம்பிச்சு பண்ணுங்கிறது வேத உபாசனையில தான் உண்டு. அதனாலதான் அந்த உபனிஷத் உபாசனைகளையே கிரந்தப்படுத்தி பண்ணணும் அப்படின்னு இன்னொரு சில கிரந்தங்கள் இருக்கு, இல்லைன்னு இல்லை. பட் உபனிஷத் உபாசனை, இந்த உபாசனைகள்லாம் ஸ்ருதியுக்த உபாசனைகள் எல்லாம் மொத்தமா கலெக்ட் பண்ணி, ஏன்னா எல்லாரும் ஒரு சிலதான் ஃபேமஸா இருக்கு. தகரோபாசனை, இந்த சம்பத்தி உபாசனை, இந்த மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் ஓரளவு எல்லாருக்கும் தெரியும். கீதோபாசனை கூட ஓரளவுக்கு ஃபேமஸ். பட் இதுல பல விஷயங்கள் இன்னும் வெளியில தெரியல இல்லையா. அதெல்லாம் கூட நம்ம இந்த வேதாந்த உபாசனைகள் எல்லாம் கொஞ்சம் எடுத்து பண்ணணும்னு சில பேர் பிளான் பண்ணிட்டு பாஷ்யத்துக்கு வருவோம். காணி புனகா தானி சாது திருஷ்டி விசிஷ்டானி சமஸ்தானி சாமானி உபாசியானி இமானி தானி உச்சந்தே. சரி, சாது திருஷ்டிங்கிறது ரைட்டு, முதல் கண்டத்துல சொல்லியாச்சு. காணி புனகா, அப்புறம் புனகா, காணி புனகானா அதுக்கப்புறம் சரி சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், வாட் நெக்ஸ்ட்? காணி தானி, என்ன அந்த உபாசனைகள்? நீங்க சொல்லக்கூடிய சமஸ்த உபாசனைனா என்ன? சாது திருஷ்டி விசேஷத்தோடு இருக்கக்கூடியது, மங்கள திருஷ்டியோடு இருக்கிற சமஸ்தோபாசனம்ங்கிறது என்னன்னு கேட்கிறார். சமஸ்தானி சாமானி உபாசியானி அப்படின்னு கனெக்ஷன். அதுதான் இங்க சொல்ல போறது. இமானி தானி உச்சந்தே, இவைகள் தான் அவை. எதுன்னா லோகேஷு பஞ்சவிதம் நித்யாதீனி, இங்க சொல்லப்படக்கூடிய லோகேஷு பஞ்சவிதனும் முதலானவைன்னு சொல்லிட்டு நிறுத்திடுறார். ஏன் நிறுத்துறாருன்னா ஒரு கேள்வி என்ன கேட்கிறான்னு, லோகாதி திருஷ்டியா தானி உபாசியானி சாது திருஷ்டியா இத்தி விருத்தம்னு சொல்றாங்க. ஏற்கனவே எல்லாத்தையும் சாது திருஷ்டியா பாரு அப்படின்னு ஒரு இதுக்கு ஒரு உபாசனை தானேப்பா சொல்லணும். நீ மொத்த சாமத்தையும் நீ மங்களம் அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்லியாச்சு. சாது திருஷ்டியா உபாசியானி. இங்க திருப்பி லோகாதி திருஷ்டியான்னு சொல்றிய, லோகேஷு அப்படின்னு இங்க ஏற்கனவே சாது திருஷ்டின்னு சொல்லிட்டு அப்புறம் இது வேற தனியா லோகாதின்னு சொல்லும் பொழுது, நான் லோகாதி திருஷ்டியா பார்க்கணுமா சாது திருஷ்டியா பார்க்கணுமா, ரெண்டும் விருத்தமா இருக்கே அப்படின்னு கேட்கலாம். நிறுத்து அப்படின்ட்டான். ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே சொல்ல கூட அவர் ஆரம்பிக்கல. வெயிட்டப்பா, நீங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும்,
நீ ஆரம்பிக்கிறதே சரியில்லை, ஏற்கனவே சொல்லி முடிச்சாச்சு அதான் சாதுன்னு, இப்ப இது என்ன புதுசா? அவர் சொல்றார், நான் சாது அர்த்தஸ்ய லோகாதிகாரியேஷு காரணஸ்ய அனுகதத்வாத் மிருதாதிவத் கடாதி விகாரேஷு. இதுல என்ன விருத்தம் இருக்கு? சாதுங்கிறது என்ன? சாதுன்னா மங்களமானது, சோபனமானதுன்னு தான் பார்த்தோம். லோகாதி காரியங்களை நீ சாமத்துல பார்த்து லோகாதி விஷயங்கள் சாதுதான் அப்படிங்கிறதுல ஒன்றும் பெரிய கான்ட்ரடிக்ஷன் ஒண்ணுமே இல்லையே. லோகமாவும் பார்த்து மங்களமாவும் இருக்குன்னு ரெண்டு லெவல் தானே, இது ரெண்டும் ஒன்றும் அப்போஸ்ட் இல்லையே. லோகத்துல மங்களம் இருக்கக்கூடாதா? லோகமே மங்களகரமா இருக்குன்னு சொல்றது இல்லையா? அதாவது லோகாதிகாரியேஷு காரணஸ்ய அனுகதத்வா, அந்த காரணமான சாதுத்துவம் லோகாதி காரியத்துல இருக்கு அப்படிங்கிறதுனால, எப்படி ஒரு களிமண் பானையில இருக்கு, பானைன்றதுனால அது களிமண் இல்லைன்னு ஆயிடாது. களிமண் தானே பானையா இருக்கு. இந்த மாதிரி மங்கள விஷயங்கள் தான் உலகமாக தெரியறது அப்படின்னு இருக்கே. அதுதான் இங்க சொல்ல வர்றார். சாது சப்த வாச்சியா அர்த்தா தர்மஹா பிரம்மவா சர்வதாபி லோகாதிகாரியேஷு அனுகதம். அப்ப அந்த சாதுங்கிறது எது அப்படிங்கிறத இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுற. தர்மம் அப்படிங்கிறதும் மங்களம், புண்ணியம் முதலானது. இல்ல பரபிரம்மம், அதுவும் மங்களம் தானே. அப்ப பரபிரம்மமாகவோ தர்மமாகவோ மங்களத்தன்மை இந்த உலகத்துல வியாபிச்சிருக்கோ இல்லையோ, அதனால அதுல ஒன்னும் லோகம்னு சொல்லிட்டதுனால அது மங்களம் இல்லைன்னு ஆயிடாது. ரெண்டு அப்போஸ்ட் வியூஸ் கிடையாது, ஒண்ணுதான் அப்படிங்கறத சொல்றார். மேல நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.